ஹாய் மக்களே, என்ன இப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஒரு ப்ரமோஷன் வீடியோக்காக தான் ரெடியானேன். வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் அது அப்டேட் பண்ணலான்னு போகும்போது ஃபேஸ்புக்கில் நேற்று தான் அந்த சுராஜ் வடநாட்டு இல்லை என்னென்ன அந்த 4 பசங்கள்லாம் சொல்லவே கூடாது, அதுங்கெல்லாம் மிருகுங்க. அந்த வீடியோ பார்த்தேன். நேற்றே மைண்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. திரும்பவும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த தம்பி இறந்துட்டான்ற மாதிரி ஒரு இது வந்தவொடனே அப்படியே மைண்டே அப்செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவ்வளோ பெரிய கத்தி எடுத்துகிட்டு 4 பசங்க வந்து ஒரு ரீல்ஸ் போடுதுன்னா அந்த தடுக்கிறதுக்கு கூட அங்கே யாரும் இல்லை பாருங்களேன். இதே வந்து நாளைக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பசங்க இருக்காங்க. இதுவே வந்து நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடுவோமா? யாராவது ஒருத்தர் கூட முன்னாடி வந்து கேள்வி கேட்கல பாருங்களேன். அந்த பசங்க செஞ்சதை விட அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருப்பாங்க பார்த்தியா? அவங்க மேலே எவ்வளோ பெரிய தப்பு இருக்குது. அப்படியே மனசே பதறி போச்சு. எனக்கு மனசு பதறி போகல. அந்த பையன் வந்து ஒரு அப்பாவியான பையன். அந்த பையன் முகத்தை பார்த்தா தெரியுது அது ஒரு அப்ராணி. அது எப்படி சொல்கிறது, பச்சை மண்ணுன்னுட்டு. பட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. மனசு அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம எதிர்காலத்து இளைஞர்கள் வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னே தெரிய மாட்டேன்னுக்குது. அந்த அளவுக்கு வந்து போதைப் பொருள்கள் வந்து அதிகமாகிடுச்சு. கேர்லெஸ்ஸு பசங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு நீ அதை பண்ணு நான் இதை பண்ணுறேன், கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறானுங்க. தனியாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டானுங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்த கானா பாட்டு வந்து நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் கானா பாட்டு யார் எழுதுறது, இந்த மாதிரி எழுதுறவங்களெல்லாம் பிடிச்சி வந்து ஜெயிலில் தூக்கி போடணும்னு நான் என்னோடய ஃபேஸ்புக் பதிவில் கூட போட்டிருக்கேன். கானா பாட்டிலே வந்து ஒரு வன்முறையான பாட்டு. அந்த வன்முறையான பாட்டை எழுதி சின்ன பசங்க மனசில் வந்து அப்படியே திணிச்சிடுறாங்க. அதான் சின்ன பசங்களுக்கு வந்து பசுமர தாணி போல் பதிஞ்சிறதுலையே அது திணிச்சிடுறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கானா பாட்டு எழுதுகிற பசங்களை பிடிச்சி நல்லா கையை காலை உடச்சி விடணும். கண்டிப்பாக கையை காலை உடச்சி விடணும். நல்ல பாட்டுகள் வந்து மக்களை ரீச் ஆகி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கு. அதே ரீச் வந்து கெட்ட பாட்டுக்கும். ஆனால் அது என்ன நடக்குன்றது இதுக்கும் தான். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அந்த உயிரிழந்த அந்த வட மாநிலத்து பையனுடைய குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டஈடு நம்ம தமிழ்நாடு நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் வந்து பாவம் இல்லையா? ஏன் நம்ம ஊரில் ஒரு இதானால் மட்டும்தான் வந்து செய்வாங்களா, நஷ்டஈடு கொடுப்பாங்களா? ஒரு வட மாநிலத்து பையன் நம்ம தமிழ்நாட்டு பசங்களால் பாதிப்படைஞ்சு செத்தே போயிட்டான். கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அவனுங்களை வந்து வயசை காரணம் காட்டி ஜாமீனில் விடவே கூடாது. ப்ளஸ் தண்டனை கொடுக்கணும். அதை விட அந்த இறந்த குடும்பத்துக்கு வந்து அது என்ன சொல்லுவோம், நிதி உதவி பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே மனசு அப்படியே ஆனாலும் ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா. நாளைக்கு பசங்க வந்து தமிழ்நாட்டு பசங்களுடைய எதிர்காலம் எப்படி தான் போக போகுதுன்னே தெரியல. அது யாரும் சொல்லி குத்துன்னு தெரியல. அந்த வீடியோ எடுக்கும் போது அதை ஏன் தம்பி இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்காத. நம்ம பப்ளிக் மேலேயா இல்லை நமக்கு எதுக்கு வம்புன்னு, பப்ளிக் கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிட்டாங்க. ஒரு வார்த்தை ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. என்ன சொல்கிறதுன்னு தெரில. பாய்.